ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ட்ரபுளான ஸ்டிச்சு தான், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குத்தி த்ரெட்டை வெளில எடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் நீளமாக ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து செயின் போட்டுட்டு அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? ஒரு செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நம்ம போட்ட செயினோட மிடில் எடுத்துகிட்டு போய் குத்தணும். செயினுக்குள்ளே கிடையாது, டபுள் செயினில் உள்ளே குத்துவோம். இது உள்ளே குத்தக்கூடாது, வெளியில் குத்தணும். சரிங்களா? குத்தி வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஓகேவா? திருப்பி நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்க கோடுக்கே ஆஸ் யூஷுவல் வந்துடணும். இப்போ செயின் போட்டுட்டு லாக் போடணும். ஓகேவா? திருப்பி அதை எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னா, இப்போ போட்ட செயினோட மிடில் குத்தணும். மிடில்னா செயினுக்குள்ளே கிடையாது, செயினுக்கு வெளியில் குத்தணும். அகைன் லாக் ஸ்டிச் போடணும். திருப்பி கீழே வரணும், செயின் போடணும், லாக் போடணும். திருப்பி புதுசாக போட்ட செயினோட மிடிலுக்கு போயிடணும். சரிங்களா? மிடில்னா உள்ளே கிடையாது, வெளியில், அதாவது சைடில் குத்திட்டு அகைன் லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி வந்துடணும். ஓகேவா? இது புரியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வேறு மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுதான் லாக் ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு லாக் ஸ்டிச். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னா ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அகெயின் ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? முடிஞ்சிச்சா? இப்போது அந்த லாக் ஸ்டிச்லேருந்து திருப்பி பழைய செயின் ஸ்டிச்சோட மிடிலுக்கு போகிறோம். அது ஃபோர்த்து ஸ்டெப்பு. ஓகேங்களா? அங்கே செயின் போட்டுட்டு அகெயின் உடனே என்ன பண்ணணுன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடணும். நான் ரவுண்ட் போட்டிருக்கதா லாக் ஸ்டிச்சாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. திரும்பி என்ன பண்ணணும், நம்ம போட்ட ஸ்ட்ரைட் லைனுக்கே வந்துடணும் சாய்வாக. திருப்பி அகெயின் லாக் ஸ்டிச். திருப்பி போட்ட செயினோட மிடில் போகணும் சாய்வலாக. திருப்பி லாக் ஸ்டிச். திரும்பி நம்ம போட்ட கோடுக்கே சாய்வலாக வந்துடணும். இதை தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த டயக்ராமை வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சு போடலாம். சரிங்களா? இப்போ மேலேருந்து வரோமா, வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு செயின், ஒரு லாக் போட்டுட்டு எங்கே போகணும், சைடில் போகணுமா. சைடில் போயிட்டு போட்ட செயினுக்கு நடுவில் போகிறோமா, போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். முடிஞ்சுதா? திருப்பி அப்படியே டைரெக்டாக என்ன வந்துடணும், சாய்வலாக நம்ம போட்ட லைனுக்கு வந்துடணும். சரிங்களா? செயின், லாக். திருப்பி எங்கே போகணும், நம்ம புதுசாக போட்ட செயினோட மிடில். செயின், லாக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், செயினோட சைடில் பக்கவாட்டில் தான் குத்தணும். டபுள் செயினுக்கு பண்ண மாதிரி செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போயிடக்கூடாது. சரிங்களா? சைடில் தான் குத்தணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பு மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டெம் ஸ்டிச்சு. ஒரு கொடி டிசைன்லேயோ ஒரு லீஃபுக்கு அவுட்லைனாகவும் இந்த ஸ்டிச்சை போடும்போது நல்லா போல்டாக அழகாக தெரியும். சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதுவும் இல்லாமல் இது ட்ரபுளான ஸ்டிச்சு தான். எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடாது. ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணால் தான் வரும். லாக்கு, மேலே போகிறோம், மிடில் குத்துறோம், செயின், லாக்கு, திருப்பி கீழே வந்துடுறோம் சைடாக, செயின், லாக். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். சரிங்களா? இதை மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வராது, நிறைய தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும்.
ஸ்ட்ரைட் லைனில் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி கர்வ் உள்ள இடத்துல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லாக் போட்டுட்டு நம்ம போட்டிருக்க லைன் மேலே போடுங்க. ஸ்ட்ரைட் லைனோ கர்வோ லீஃபோ எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை நம்ம போகிற ஸ்டிச்சு அந்த லைன் மேலே வரணும், அவ்வளோதான். சரிங்களா? சின்ன சின்னதாக போடுங்க செயின் ஸ்டிச்சு. பெருசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கர்வ் வராது. நார்மலாக நான் திலகம் ஷேப் போடும்போதே சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு ஷேப் போடும்போது குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். நீங்கள் பெருசாக போட்டுட்டிங்கன்னா அந்த எஸ் வரவே வராது. குட்டி குட்டியாக போடுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது புரியலைன்னா வீடியோவை சவுண்டு வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கூட வீடியோவை பொறுமையாக ஓட விட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் போடுறேன். போட்ட செயினுக்கு நடுவில் போயிட்டு மறுபடியும் ஒரு செயின் போடுறேன். இதுதான் நான் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே அதான் பண்ணுறேன். ஒரு செயின், ஒரு லாக்கு, மிடில் வந்துட்டு ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக்கு, அதோட நடுவில் குத்திட்டு ஒரு செயின் லாக்கு. இதையே தான் பண்ண போகிறேன். அது வளைஞ்சு வந்தாலோ நேராக வந்தாலோ கர்வாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வேலை என்னென்னா நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரைட் லைன் மேலே நம்மளுக்கு வருதா அந்த ஸ்டிச், அதுதான். பக்கவாட்டில் எங்கேயுமே வராமல் அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே வரணும். சாரி, நான் நடுவில் கொஞ்சம் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். இப்போ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். கொஞ்சம் ட்ரபிளான ஸ்டிச்சு தான், நான் மறுபடியும் சொல்கிறேன். இது போட்டோடனே எல்லாருக்கும் வராது. நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அவ்வளோதான், எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.